வெல்கம் டு தமிழ் உயிரியல் தாவர உலகம் பார்ட் 4. ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு இலை. தண்டின் கனிவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு இலை ஆகும். தண்டுக்கு மேல உள்ள பசுமையான அமைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இலைகள்னு சொல்லுவோம். ஓகேவா? கவனிங்க, தண்டு மற்றும் இலையை இணைக்கும் காம்பு பகுதியே இலைக்காம்பு எனப்படும். இலைக்காம்பு எங்க இருக்கு பாருங்க, இங்க இது தண்டு. ஓகேவா? இந்த போர்ஷன் வந்து தண்டு, இந்த போர்ஷனு இலை. இப்ப இந்த தண்டையும் இலையையும் இணைக்கிற இந்த போர்ஷன் தான் யாரு, இலைக்காம்பு. பசுமையான தட்டையான பகுதிக்கு இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பு என்று பெயர். இதுதான் இலைப்பரப்பு. இந்த பெருசா ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல, கிரீன் கலர்ல, பச்சை கலர்ல உள்ள இந்த பறந்து விரிந்த அமைப்புக்கு பேரு தான் இலைப்பரப்பு என்று பெயர். இலையின் மையத்தில் உள்ள நரம்பிற்கு மைய நரம்பு, இலையோட சென்டர் பாயிண்ட் நடுவுல இருக்க நரம்புக்கு பேரு மைய நரம்பு என்று பெயர். மைய நரம்பிலிருந்து கிளை நரம்புகள். கிளை நரம்புகள்னா என்ன? மைய நரம்புல இருந்து இப்படி போற இந்த கோடுகளுக்கு பேரு தான் கிளை நரம்புகள் என்று பெயர். அடுத்த லைன் பாருங்க. தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி இலையடி பகுதி எனப்படும். ஒரு சில இலைகளின் அடிப்பகுதியில் 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் உள்ளன. அவற்றிற்கு இலையடி செதில்கள் என்று பெயர். இலையடி செதில்கள்னா உங்களை இங்க வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இப்படி இலை இருக்குன்னா இந்த இடத்துல குட்டி குட்டியா 2 லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி வளரும். நிறைய செடியில நீங்க பார்த்திருக்கலாம். இலை வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல சின்ன சின்னதா இலை மாதிரி ஒரு மெலிசான ஒரு அமைப்பு இருக்கும். அததான் என்ன சொல்லுவோம்னா இலையடி செதில்கள் அப்படின்னு சொல்லுவோம், பக்கவாட்டு வளரிகள். அடுத்து பாருங்க, இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளன. அதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சை நிறமிகளான பச்சையமாகும். பசுமை நிறம் அப்படின்னா என்ன கலரு? பச்சை கலரு. ஏன் இலை வந்து பச்சையா இருக்குன்னா அதுல யாரு இருக்கா? பச்சையம்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த பச்சையம் இருக்கிறதுனாலதான் இலைகள் என்ன நிறத்துல காட்சி அளிக்குது? பசுமை நிறத்துல காட்சி அளிக்குது, பச்சையா இருக்கு. இலையின் அடிப்பகுதியில் நுண்ணிய துளைகள் காணப்படுகின்றன. இலையோட அடிப்பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அந்த துளைகளுக்கு பேரு இலை துளைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலை துளைகளும் பச்சையமும் தான் எதுக்கு பயன்படுதுன்னா தாவரங்கள் தானா உணவு தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து வாங்க, இலையின் பணிகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்கிறது. முதல்ல இலைகள் எதுக்கு பயன்படுது? ஒளிச்சேர்க்கை, சூரிய ஒளி மூலம் சாப்பாடு தயாரிக்க, உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. இரண்டாவது, சுவாசித்தலுக்கு உதவுகிறது. ஏன்னா அதுல சின்ன சின்னதா இலை துளைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வழியா தாவரம் என்ன செய்யும்? சுவாசிக்கும். மூணாவது பாயிண்ட் பாருங்க, இலைத்துளை வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது. நீராவி போக்குனா தாவரத்திலிருந்து நீர் வந்து வெளியேறும். அந்த ஓட்ட வழியா சின்ன சின்ன இலை துளைகள் வழியா என்ன செய்யும்னா நீராவி போக்கு நடைபெறும். அடுத்ததா நம்ம பார்க்க போற தலைப்பு வாழிடம். வாழிடம்னா என்ன அர்த்தம்? விலங்குகள் வந்து உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் ஒரு இடம் வேணும். சோ அந்த இடத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம். கவனிங்க, அடுத்த பேஜ் பாருங்க. வாழிடம் என்றால் என்ன? ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் அதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடமே வாழிடமாகும். எதெல்லாம் நம்ம வாழிடம்னு சொல்லலாம் பாருங்க. கடலின் அடிமட்டத்தில் இருந்து மலையின் உச்சி வரை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காணப்படும் இடம் அவற்றின் வாழிடங்களாக உள்ளன. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்மளே பாருங்க, தாவரமா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், தண்ணியிலயும் இருக்கு, நிலத்திலயும் இருக்கு, அப்படிதானே? அப்ப அந்த தண்ணியில இருந்துச்சுன்னா அது நீர் வாழிடம்னு சொல்லுவோம், நிலத்துல இருந்துச்சுன்னா நில வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம். வாழிடத்தின் வகைகள். வாழிடங்களின் 2 முக்கிய வகைகளை நாம் இப்போது படித்தறிவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? நீர் வாழிடம். நாம் குளத்திற்கு சென்று பார்வையிடும் போது சில தாவரங்கள் நீரில் மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். தாமரை அப்படிப்பட்ட ஒரு தாவரம். தாமரை செடி பார்த்திருக்கீங்கல்ல, தாமரை தண்ணியில வந்து மிதந்துட்டு இருக்கும். அதன் இலைகள் நீரில் மிதந்து கொண்டிருக்கும். அதன் மீது ஒரு தவளை அமர்ந்திருக்கும். அது தாமரை மலரை சுற்றி அங்கும் இங்கும் பறக்கும். பூச்சிகளை பிடிக்க தயார் நிலையில் இருக்கும். இதெல்லாம் நம்ம தினம் தினம் நேச்சுரலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான்.
தாமரையின் தண்டானது, தாமரை தண்டு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஏன் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னா அப்பதான் அதால நீர்ல என்ன பண்ண முடியும், மிதக்க முடியும். நீரில் மூழ்கியும் அதன் வேர்கள் சேற்றில் புதைந்தும் காணப்படும். இது நீரில் காணப்படுவதால் இதனை நீர்வாழ் தாவரம் என அழைக்கலாமா? சொல்லுங்க. கண்டிப்பா இது என்ன வாழ் தாவரம் தான், நீர்வாழ் தாவரம் தான். ஏன்னா அது நீர்ல இருக்கு. அடுத்து கவனிங்க. நீர் வாழிடம் என்பது நிரந்தரமாக நீர் சூழ்ந்த பகுதியையும் அவ்வப்போது நீர் சூழ்ந்த பகுதியையும் உள்ளடக்கியது. வாழிடங்கள் இரு வகைப்படும். அவை நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம். அது என்னது நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம்ங்கிறது? இதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தான். நன்னீர் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம்னா குளம், குட்டை, ஏரி, வாய்க்கால் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நன்னீர்னு சொல்லுவோம். ஏன் அத நன்னீர்னு சொல்றோம்னா, நல்ல தண்ணினா என்ன அர்த்தம்னா உப்பு இல்லாத நீர் அது. ஓகேவா? அந்த உப்பு இல்லாத நீர் வந்து விவசாயத்திற்கு பயன்படும், மனிதர்களோட உபயோகத்திற்கு பயன்படும், விலங்குகளோட உபயோகத்திற்கு பயன்படும். ஓகேவா? கடல் நீருங்கிறது உப்பு உள்ள நீர். உப்பு உள்ள நீரை வந்து உப்பு நீர்னு சொல்லுவோம். உப்பு இல்லாத நீரை என்னன்னு சொல்லுவோம், நன்னீர் வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பாருங்க, வாழ்விடங்களின் வகைகள். நில வாழிடம், நீர் வாழிடம். சோ நில வாழிடம்னா நிலத்தால் சூழப்பட்ட பகுதி, மலைகள், காடுகள் அதெல்லாம் சொல்லலாம். நீர் வாழிடம் நிரந்தரமாக நீரால் மூடப்பட்ட பகுதி. படங்கள் கொடுத்திருக்காங்க, அழகா பாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நில வாழிடத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. பாலைவனம். சோ பாலைவனம்ங்கிறது நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. பூமியில் மிகவும் வறண்ட நிலமா உள்ள ஒரு பகுதி தான் பாலைவனம். அடுத்தது பாருங்க, புல்வெளி. புல்வெளியை விட தாவரங்கள் வறட்சி அடைந்த பகுதி. அடுத்தது பாருங்க, மலை. தன்னை சுற்றியுள்ள நிலப்பரப்பிற்கு மேல் நீண்டு காணப்படும் பெரிய நிலப்பகுதி. அப்ப இது எல்லாமே புல்வெளி, மலை, இது எல்லாமே என்ன சொல்றோம், பாலைவனம் எல்லாமே நில வாழிடம். நீர் வாழிடம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. நன்னீரா இருந்தா ஆறு, ஏரி, குட்டை, குளம், இது எல்லாமே நன்னீர் வாழிடம். கடலுங்கிறது கடல் நீர் வாழிடம், அதாவது உப்பு நீரா உள்ள ஒரு பகுதி. அடுத்து வாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு நன்னீர் வாழிடம் பத்தி பார்ப்போம். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவையாவும் நன்னீர் வாழிடங்கள் ஆகும். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்களாகும். கீழே உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க, நன்னீரில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்தது, நீர் தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வேப்ப மரத்துக்கெல்லாம் வேர்லாம் பெருசு பெருசா இருக்கும், ஆணி வேறு பக்க வேருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி நீர் தாவரங்களோட வேர்கள் வந்து இருக்காது. இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும். தண்டிலும் இலைப்பகுதிகளிலும் காற்றறைகள் அதிகமாக இருப்பதால் இவை நீரில் எளிதாக மிதக்கின்றன. இப்ப தாமரையோட இலை பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். தாமரை இலை மேல தண்ணி தெளிச்சு பாருங்க, தண்ணியே ஒட்டாது. எண்ணெய் திரவண மாதிரி தண்ணி என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு, இலைப்பகுதிகளிலும் காற்றறைகள் அதிகமாக இருப்பதால். காற்றறைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாமரை தண்டு நம்ம சொல்லியிருக்கோம்ல எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனாலதான் அதால தண்ணியில எளிதா மிதக்க முடியும். கவனிங்க, காற்றறைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. தாமரையோட தண்டு கீழே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி நிறைய ஹோல்ஸ் மாதிரி வச்ச மாதிரி இருக்கா. இதனாலதான் அதுங்களால என்ன பண்ண முடியுது, தண்ணியில ஈஸியா மிதக்க முடியுது. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆகாய தாமரை. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு நான் ஒரு படம் ஒண்ணு ஷேர் பண்றேன், அந்த படத்தை பாருங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி ஒரு வீங்கின ஸ்ட்ரக்சர் இருக்கா. அந்த தண்டு வந்து எப்படி இருக்குன்னா, தண்டு மாதிரி இல்லாம பலூன் மாதிரி வீங்கி இருக்கு. உள்ள வந்து காத்து இருக்கும். காத்து இருக்கிறதுனாலதான் இந்த செடியால என்ன பண்ண முடியுது, தண்ணியில மிதக்க முடியுது.